இந்தியா மற்றும் இஸ்ரேல் இன்று உலகின் மிக உறுதியான பாதுகாப்பு கூட்டாண்மைகளில் ஒன்றை பகிர்ந்து கொள்கின்றன. கடந்த 3 தசாப்தங்களாக இஸ்ரேல் இந்தியாவின் முதல் 3 ஆயுத சப்ளையர்களில் தொடர்ந்து இடம் பிடித்துள்ளது. மேம்பட்ட விமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் முதல் அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் மின்னணு போர்த்தலங்கள் வரை அனைத்தையும் வழங்குகிறது. இந்த உறவு இந்தியாவின் 3 படைகளின் இராணுவ தயார் நிலையை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கை வகித்துள்ளது. மிக முக்கியமான கையகப்படுத்துதல்களில் ஒன்று பராக் 8 வான்கவச ஏவுகணை அமைப்பு ஆகும். இது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இணைந்து உருவாக்கியது. 70 முதல் 100 கிலோமீட்டர் வரையிலான வரம்புடன் பராக் 8 போர் விமானங்கள், ஆளில்லா வான்படி வாகனங்கள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் அச்சுறுத்தல்களை கூட இடைமறிக்கும் திறன் கொண்டது. இது இந்திய பெருங்கடலில் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்காக, இந்திய கடற்படை போர்க்கப்பல்களிலும் முக்கிய இராணுவ உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இந்தியாவின் நில எல்லைகளிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸிலிருந்து ஆயிரக்கணக்கான ஸ்பைக் தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளையும் இந்தியா பெற்றுள்ளது. 8 கிலோமீட்டர் வரை வரம்பு கொண்ட இந்த சுட்டுவிட்டு மறந்துவிடும் ஆயுதங்கள் குறிப்பாக உயரமான நிலப்பரப்பில் எதிரி கவசங்களை ஈடுபடுத்துவதில் இந்திய காலாட்படைக்கு ஒரு தீர்க்கமான அடியை கொடுக்கிறது. அவற்றின் துல்லியமான இலக்கு திறன் குறைந்தபட்ச இணை சேதத்தை உறுதி செய்கிறது. இதனால் அவை சண்டையிட்ட சூழ்நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இஸ்ரேலிய தயாரிப்பு ட்ரோன்கள் இந்திய எல்லை கண்காணிப்புக்கு இன்றியமையாததாகிவிட்டன. ஹெரான் ஆளில்லா வான்வழி வாகனம் 24 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியான விமான தாங்குதிறனை வழங்குகிறது மற்றும் அனைத்து வானிலை நிலைகளிலும் உண்மையான நேர உளவுத்துறையை வழங்குகிறது. சர்ச்சர் ட்ரோனுடன் சேர்ந்து இந்த தளங்கள் இந்தியாவின் நில எல்லைகள் மற்றும் கடலோர பகுதிகளில் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கு விரிவாக பயன்படுத்தப்படுகின்றன. ரஷ்ய போக்குவரத்து விமானத்தில் இஸ்ரேலிய தயாரிப்பு ரேடாரை கொண்ட ஃபால்கன் விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு அமைப்பு இந்திய விமானப்படைக்கு ஒரு சக்தி வாய்ந்த 360 டிகிரி கண்காணிப்பு திறனை வழங்குகிறது. இது தொலைதூரத்திலிருந்து வரும் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிய முடியும் மற்றும் விமான நடவடிக்கைகளின் போது ஒரு மொபைல் கட்டளை மையமாக செயல்படுகிறது. அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஹரோப் லாய்டரிங் முனிஷன் ஆகும். இது பெரும்பாலும் ஒரு காமிகேஸ் ட்ரோன் என்று அழைக்கப்படுகிறது. இது அதிக துல்லியத்துடன் எதிரி ரேடார் நிறுவல்களை சுயமாக கண்டறிந்து அழிக்க முடியும். இந்த முக்கிய அமைப்புகளுக்கு அப்பால் இந்தியா இஸ்ரேலில் இருந்து கடற்படை ரேடார்கள், மின்னணு போர் உபகரணங்கள், ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஸ்மார்ட் வெடிமருந்துகளையும் இறக்குமதி செய்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு தயாரிப்புகளின் கவர்ச்சி, அவற்றின் போரில் நிரூபிக்கப்பட்ட சாதனை, தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தங்கள், கூட்டு உற்பத்தி வாய்ப்புகள் மற்றும் ஒப்பீட்டளவில் விரைவான விநியோக காலங்களில் உள்ளது. இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு வர்த்தகம் $15 பில்லியன் தாண்டியுள்ளது. மேலும் இராணுவ நவீனமயமாக்கல் ஒரு தேசிய முன்னுரிமையாக இருப்பதால் இந்த மூலோபாய கூட்டாண்மை இந்திய மண்ணில் விரிவாக்கப்பட்ட கூட்டு உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலம் மேலும் ஆழமடைய உள்ளது.